இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு தீபா அந்த ஸ்டேஜ் அலங்காரத்தில் ஒரு மாதிரி பிரமிச்சு பார்த்துட்டு இருக்கேன். என்னங்க இப்படி பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி கார்த்தி கேட்குறாங்க. இல்லை சார், இத்தனை நாள் நான் மேடைக்கு பின்னாடி தான் பாடிட்டு இருந்தேன், இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் முன்னாடி பாட போகிறேன். இதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். இப்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்ல, அந்த பக்கம் வந்துட்டு ராஜாவோட மாமா சொல்கிறாங்க, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க மேடம், இந்த இடத்துல இருந்து ஆரம்பித்தவங்க ரொம்ப பேர் இப்போ நல்ல நிலைமையில் இருக்காங்க. நீங்களும் இந்த இடத்துல பாடி பெரிய ஆளாக வர போகிறீங்க பாருங்க, அதோட தொடக்க புள்ளியை தான் சார் உங்களை இங்கே பாட வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னதுமே தீபா சந்தோஷப்படுறாங்க. அடுத்து வந்துட்டு, தீபா நீங்கள் போய் ரெடி ஆகுங்க, அண்ணி நீங்கள் ரெண்டு பேரும் உங்களுக்கு ரூம் இருக்குது மேலே போங்க, நான் வந்துட்டு கீழே ஏற்பாடெல்லாம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறேன். நீங்கள் ரூமை காமிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவோட மாமாட்ட சொல்லிட்டு கார்த்திங்கிட்ட வேலையெல்லாம் பார்க்குறாங்க. ரூமுக்கு போய் உட்காந்து தீபாவும் மீனாட்சி பேசிகிட்டு இருக்காங்க. இந்த சைடு வெளியில் காமிச்சிட்டு இருக்காங்க. தீபாவோட ஃபேமிலியிலேருந்து எல்லாருமே வந்துடுறாங்க. வந்ததுமே அங்கே வந்துட்டு எல்லாரும் உள்ளே போய்கிட்டு இருக்காங்களா சபாக்குள்ளே, அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மாப்பிள்ளை தீபாவுக்கு வந்துட்டு ரொம்ப பெரிய உதவி பண்ணியிருக்காரு, இந்த நன்றி கடனை நான் எப்படி தீர்த்து வைக்க போகிறேனே தெரியவே இல்லை. ஜானகி என் பொண்ணு இன்னைக்கு சூப்பராக பாட போகிறா, எல்லாரும் அவளை பார்த்து கைதட்ட போகிறாங்க. இதெல்லாம் நினைக்கும் போது அப்பா இந்த சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது. இதை ஏற்படுத்தி கொடுத்த மாப்பிள்ளைக்கு தான் நான் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க இனியன் சொல்கிறாங்க, அப்பா சுற்றி முற்றி பாருங்களேன், அக்கா கட் அவுட்டாக இருக்குப்பா அப்படின்னு சொல்ல, ஜானகி பார்த்தியா எத்தனை பேர் நம்ம பொண்ணு வந்துட்டு பாடுறதை கேட்குறதுக்காக வந்துட்டு இருக்காங்கன்னு, நம்ம ஊருக்காங்களே நம்ம காதுபடவே எப்பெல்லாம் பெருமையாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி இவங்க சந்தோஷமாக சிரிச்சுட்டே உள்ளே வர்றாங்க. ஜானகி நீ வேணா பாரு, இந்த முதல் வரிசையில் உட்காந்து என் மக பாடுறதை நான் கைதட்டி சிரித்து ரசிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அந்த இடத்துக்கு கார்த்தி வந்துடுறாங்க. வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிக்கிட்டு இருக்க, வெளியில் வந்துட்டு கோகிலாவையும் ரூபஸ்ரீயும் காமிச்சிட்டு இருக்காங்க. பாட்டி நம்ம எப்படியாவது உள்ளே போயிடணும் அப்படின்னு சொல்ல, தீர்த்தம் ஒரு வழியாக சபாக்குள்ளே வந்துடுச்சு, அது தீபா வந்துட்டு வாய்க்குள்ளே போகணுமே அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் போயிடும் பாட்டி, அந்த கார்த்திக் கண்ணில் நம்ம பற்றவே கூடாது, முக்கியமாக வந்துட்டு இந்த இவர் தர்மலிங்க குடும்பத்து கண்ணிலையும் பற்றக்கூடாது அப்படின்னு சொல்ல, சரி வாடி ஒளிஞ்சு நின்று பார்ப்போம் என்ன நடக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேர் பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்து வந்துட்டு இது என்னது அப்படின்ற மாதிரி கார்த்திக் கேட்க, கோவில் தீர்த்தம் பிரசாதத்தை வந்துட்டு உங்களுக்கு கொண்டு வந்திருக்க, எடுத்துக்கோங்க மாப்பிள்ளைன்னு சொல்ல, கார்த்தியும் வந்துட்டு தொட்டெல்லாம் வச்சுக்கிறாங்க. மாப்பிள்ளை ரொம்ப நன்றி மாப்பிள்ளை அப்படின்னு சொல்ல, ஐயோ அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்கிறாங்க. இல்லை மாப்பிள்ளை நீங்கள் தீபாவுக்கு மறுஜென்மம் கொடுத்துருக்கீங்க, நீங்கள் தான் இனிமேல் அவளோட அப்பா அம்மா எல்லாமே பார்த்துக்கோங்களேன் அப்படின்னு சொல்ல, சரி தீபா மேலே தான் இருக்காங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட, பாத்தியா பாட்டி எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்கன்னு, அதை கெடுக்கிறதுக்கு தான் நம்ம இருக்க மேடி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சிரிச்சிட்டு இருக்காங்க. சரி வா அங்கே என்ன நடக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூமில் பேசுகிறத ஜன்னல் வழி லைட்டாக எட்டி பார்க்குறாங்க. தீபா பார்த்ததுமே அவங்க அம்மா அப்பா எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. தீபா உன்னை பற்றி எவ்வளோ பெருமையாக பேசுகிறாங்க தெரியுமா அப்படின்னு சொல்ல, நீ வந்துட்டு மேடையில் பாட போகிறத பார்க்க எனக்கே ரொம்ப ஆர்வமாக இருக்குது தீபா அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி எல்லாருமே சொல்கிறத கேட்டு தீபா சந்தோஷமாக நின்றுட்டு இருக்காங்க. அம்மா அப்பா என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு காலவளுக்கு, நீ நல்லா இருப்பம்மா நல்லா பாடுவேன், உன்னை பற்றி எல்லாருமே புகழ்ந்து கைதட்டுறதை நான் பார்த்து ரசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்ல, மைதிலி காலில் விழ போகிறாங்க. ஐயோ நான் ஒன்றும் பெரிய மனுஷிலாம் கிடையாது, என்னோட விசஸ் உனக்கு அப்படின்னு சொல்ல, இனி இங்கே வந்துட்டு விஷ் பண்ணுறாங்க. இந்தாம்மா நம்ம வந்துட்டு முருகன் கோயில் தீர்த்தம் கொண்டு வந்திருக்கோம் குடி அப்படின்னு சொல்ல, தீபா வந்துட்டு அமைதியாகவே இருக்காங்க. என்னம்மா யோசிக்கிற குடி அப்படின்னு சொல்ல, கார்த்தி வந்துட்டு காலையில் சொல்லியிருப்பார்ல எதுவுமே குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை யோசித்து பார்த்துட்டு அமைதியாகவே இருக்க, ஏன் இப்படிலாம் தயங்குற, இப்படிலாம் பண்ண மாட்டியே குடிமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு கம்பல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா அப்பா அண்ணி சேர்ந்து. அதுக்கு வந்துட்டு மீனாட்சி சொல்கிறாங்க, நான் சொல்கிறேங்க காலையில் நானே இந்த மாதிரி கொடுக்க போனேன், கார்த்தி வந்துட்டு வெளியில் இருக்கிறவங்க ஏதாவது இப்படி பண்ணுவாங்க, அதனால் எதையுமே வந்துட்டு பாடி முடிக்கிற வரைக்கும் குடிக்க சொல்லி சொன்னார் அப்படின்னு சொல்ல, நான் கூட தீபாவை சந்தேகப்பட்டு பாவம் கொஞ்சம் ரொம்ப தான் திட்டேன், ஆனால் அவங்க குடும்பம் தான் விஷமாக இருக்குது, அவளுக்கு அவங்க அப்பா அம்மா அண்ணி எல்லாருமே சேர்ந்து சொல்கிறாங்க, இப்படிலாம் பண்ணுறது ரொம்ப தப்புமா, கோயில் தீர்த்தத்தை வேணான்னு சொல்லாமா, மாப்பிள்ளை யாரோ ஏதோ ஒன்று கலந்துருப்பாங்கன்றதுக்காக சொல்லியிருப்பாரு, ஆனால் இது கோவிலேருந்து கொடுத்ததுமா, அப்படிலாம் எதுவும் வந்துட்டு கலந்துருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தர்மலிங்க சொல்ல, நல்லா பெராக் பார்த்து உட்காந்துக்கிட்டு இருக்க, அங்கே ரூபஸ்ரீ மாற்றி வச்சுட்டு போயிட்டா, அது தெரியாமல் இவர் இங்கே டைலாக் விட்டுக்கிட்டு இருக்காரு. அங்கிட்டு வந்துட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க, ஆமாம் குடி குடி அப்படின்னு சொல்ல, அந்த சைடு அவங்க அண்ணி, நீ இப்படிலாம் பண்ணுறது ரொம்ப தப்பு, உனக்காக இப்படி கொண்டு வந்திருக்கோம், இப்படிலாம் பண்ணலாமா குடி குடின்னு சொல்ல, வேறு வழி இல்லாமல் தீபாவும் இவ்வளோ கம்பல் பண்ணதுனால குடிச்சிடுறாங்க பாவம். அடுத்து வந்துட்டு ஒரு மாதிரி தான் இருக்குது தீபா குடிச்சதுக்கப்புறம். அதை பார்த்து ரூபஸ்ரீ, தீபாவோட குரலுக்கு இது இனிமையான தண்ணி கிடையாது, கடைசியாக குடிக்கிற எள்ளு தண்ணி பாட்டி அப்படின்னு சொல்லி அதுக்கு அங்கே நக்கல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்க. அடுத்து வந்துட்டு கீழே காமிக்கிறாங்க. கார்த்தி வந்துட்டு அங்கே டெக்கரேஷன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சரி மேலே ரூமுக்கு போகலாம், ரெடி ஆகிட்டாங்கன்னா கூப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ரூமுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே தான் தீபா உட்கார முடியாமல் ஒரு மாதிரி கறக்கத்தில் இருக்காங்களே சுற்றி முற்றி, அவங்க எல்லாருமே சுற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் தீபாவுக்கு ஒரு மாதிரியே இருக்குது, என்னடா இது ஒரு மாதிரி மயக்க வர்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தீபா வந்துட்டு அப்படியே முழிச்சுட்டே நின்றுட்டு இருக்க. அடுத்து வந்துட்டு கார்த்தி வர்றாங்க, எல்லாம் ரெடியாக கீழே வந்துட்டு ரெடி ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்ல, இந்த வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலியெல்லாம் போயிட, தீபாவுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி கிருகிருன்னு வந்துடுது. கார்த்திக் சார்
எனக்கு மயக்கமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்துட்டு திணறிட்டே நிற்க, எது குடிச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, மாப்பிள்ளை நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ பச்சை பிள்ளை மாதிரி அவங்க அப்பா வந்து சமாளித்து நின்றுட்டு இருக்காரு. என்னத்தை குடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, கோவில் தீர்த்தம், நான் தான் எதுவும் குடிக்காதீங்கன்னு சொன்னேன்ல தீபா அப்படின்னு சொல்லிட்டு தீபா கிட்ட சொல்லிட்டு இருக்க, அங்கே தான் தீபா கேட்குற நிலமையில இல்லையே, நான் தான் வந்துட்டு குடிக்க சொன்னேன் மாப்பிள்ளை, அங்கேருந்து வந்தது யாரும் கலந்துருக்க மாட்டாங்கன்னு நினச்சோம் அப்படின்னு சொல்ல, ஏங்க அவங்க பாட்டு பாடக்கூடாதுன்னு எத்தனை பேர் எப்படி சதி பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா, குடிச்ச தீர்த்தத்தில் தான் ஏதோ ஒன்று கலந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் கண்டுபிடிச்சிடறாரு. இதை ரூபஸ்ரீ கோயிலாக பார்த்துட்டு பாட்டி எதுவும் பண்ணிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த சைடு ஷாக்கா இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க, இங்கிட்ட வந்து தீபா தீபா அப்படின்னு சொல்ல தீபா வந்துட்டு ஒரு மாதிரி கிருன்னு மயக்கத்துக்கே போயிடுறாங்க. இங்கே ஃபேமிலியில் உள்ளவங்களாம் ஐயோ கடவுளே தப்பு எங்கள் மேலே தான் அப்படின்னு தலையில் அடிச்சுக்கிட்டு இருக்க, அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிடுது.